ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 9 days கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, லைப்ரரி, நூலகத்துக்கு போய் படிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எங்கெங்கே டைம் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சி மார்னிங் படிக்கணும், திரும்ப அகெயின் நம்மளோட ரெகுலர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போகணும், டியூஷனுக்கு போகணும். இதே தாங்க சரியாக இருக்குது, டைமே இல்லைங்க லைப்ரரி போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக இந்த பதிவு. ஏன் லைப்ரரி போக சொல்கிறேன்னா, சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் அங்கே இருக்கும். லைப்ரரி ஒரு அமைதியான ஒரு இடம். நீங்கள் என்ன படித்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இல்லைங்களா? பின் ட்ராப் சைலண்டில் இருக்கிற ஒரு இடம் அது. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா லைப்ரரிக்கு போய் அந்த இடத்துல நீங்கள் போய் படிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், லைப்ரரியிலே சில புக்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான புக்ஸு, அடிஷ்னல் ஏதாவது ஒரு கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன தான் இருந்தாலும் அந்த பழைய காலத்தில் இருந்தது அந்த மாதிரி ஒரு லைஃபு திரும்ப வராதுங்க. ஆமாம், இப்போ மொபைல் வந்துருச்சு, நான் மொபைலே பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு ஏன் நம்ம போகிறோம் எல்லோரும்? கோயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கு தான் கோவிலுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் லைப்ரரி போகிறதும் நல்ல ஒரு படிப்பு. நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு 100% கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? லைப்ரரி போய் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க. ஆமாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக முடியும். நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அதனால் லைப்ரரிக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா அது மூலியமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சில டவுட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். லைப்ரரிக்கு போங்க, உங்களுடைய ஸ்டடீஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம் உங்களை பற்றி யோசிங்க, உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும். சரிங்களா? பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.